எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் நிக்கில் சாருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சதுக்கு. அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல்னு கேட்பீங்க எல்லாம். டான்ஸ் ஸ்கூல் ஏன் வச்சுருக்காங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் டான்ஸு படித்த மாதிரி அந்த ஸ்கூல் விஷயத்தை எந்த அளவுக்கு கிட்ஸுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதனால தான் ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்கோம். இதோட மெயின் என்னோடய பார்ட்னர் வந்து முகிலன் சங்கேஷும். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஸோ இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம முகிலன் சங்கேஷும் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வி ஆர் போத் டூயிங். அதுதான் மேலே பார்த்துருப்பீங்க சிவம் குரூப்ஸ், கீழே ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல். சில பேருக்கு டான்ஸால் சம்பாதிக்க முடியுமா, நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸுனாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல. இப்போ ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் கொடுக்குறதோட அதை டான்ஸ் ஆனாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை பொறுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோடய நிகழ்காலம் இருக்குது, இப்போ இருக்கேன். இதோ என்னோடய வாரிசு அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன். அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டோம். சிவம் குரூப்ஸ் அண்ட் ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி சேர்ந்து திறந்திருக்கிற இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபஸ்ட் டைமாக வந்து 3 ஃப்ளோரில் பண்ணுறதா சொன்னாங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்றைக்கி கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்கார். அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங்கை நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ரூமில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது. டான்சர்ஸ் மட்டும் இல்லை, மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்குது. யூ கைஸ் ஆர் ஸோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்குது. பிகாஸ் சினிமாவில் என்டர் ஆகும்போது எனக்கு நான் ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்லை ஒரு ஃபைட்டராக எனக்கு பேர் கிடைக்கும். டான்ஸராக ஒரு பேர் நான் நினச்சி கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்ஸர் எல்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்தில் வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், யார் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், மேக்கரின்னு எல்லாம் பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர்,
ஆனால் அவர் வந்து அவர் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ஒரு டான்ஸர் மாதிரியே காமிச்சிப்பார். அண்ட் he really supported me a lot for நாக்கமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ பெரிய ஹிட்டு வேறு. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகெயின். தேங்க்யூ மாஸ்டர். டில் தி எண்ட் நீங்கள் யூ வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஏன்னா என் ஃபேமிலியில் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training, I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவர். நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டராக ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஹீரோவாக ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலாக அவர் ஷூட் பண்ணார். அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவரோட டான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ ஹீஸ் காட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பார். உட்காந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் டீட்டெயில்ஸாக எல்லாம் பார்ப்பார் அவர். ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஐ எவர் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு நாக்கமுக்கா அகைன், பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் இட்ஸ் த மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்தில் வந்து உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்குது, ட்ரெயினில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 hours நாங்கள் ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to evening 6 அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டார் அவர் ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமாம், மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும். அப்புறம் உன் தலைமுடி அதுவும் 2 சாங்குமே பண்ணுவோம். எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்ஸரா. எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறேன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பாக ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and Sridhar Masters ARS Academy all the very best. ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்டைல் கற்றுக் கொடுப்பாரு. அண்ட் ஹீல் பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் யூ. நீங்கள் சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால் டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவர். ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கும்போது ஐம் வெரி 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 ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் மோர் மாஸ்டர் வேர் அசோக் மாஸ்டர். எனக்கு ரொம்ப அகைன் வெரி க்ளோஸ் மாஸ்டர். மாஸ்லமணி படத்தில் ஃபுல்லாக நோ இஸ் த ஓ தேவியா மாஸ்டர் ஃபார் மீ. அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கூட இட்ஸ் பீன் கிரேட். 2 of my most favorite masters இங்கே இருக்காங்க எனக்கு. அண்ட் தேங்க்யூ டு போத் தீஸ் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து டான்ஸர் பேர்னா இட்ஸ் பிகாஸ் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் all the very best, and in the school is going to rock. Doubt illama you can send your children here, and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best, and thank you for having me, and nice to meet all the lovely people here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ARS டான்ஸ் அகாடமி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. பிக் கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர். தேங்க்யூ. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை பேச போகிறேன். என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா மாஸ்டர். நான் +2ன்ற படத்தில் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபராக இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். வர்ணஜாலம் படத்தில் மதனேன்னு ஒரு சாங், ட்ரைபல் சாங். சுத்தமாக எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து மார்க்கெட் கூட கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னை தெரியாமல் பார்த்துட்டாரு. +2ன்ற படம் அட்டர் ஃப்ளாப்பு. படம் இல்லாமல் வீட்டில் இருந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட வந்து கால் வந்தது. கால் வரல, நேரில் பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆஃபீஸ்லலாம் பேசினாங்க, ஓகேன்ட்டாங்க. கட் பண்ணால் அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 hourல இந்த மேஜிக்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மன் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், பொண்ணு வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், அப்படியே நடுக்கமாக போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு. போகிறேன், மாஸ்டர் இருந்தார். எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்ததுன்னா மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படியெல்லாம் நான் மனசில் நினச்சிட்டு போனேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளோ ஒரு ஹம்பிள். எனக்கு சுத்தமாக டான்ஸ் வராது, ஆனால் எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில் அழகாக சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடையே நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன்.
ரெண்டு பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அதை நான் ப்ரௌடாக சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த நம்மளை எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மலையாளத்தில் மாஸ்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தேனே சொல்லுவேன். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் இவர் எவ்வளோ பெஸ்ட்டுன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்குலாம் தெரிஞ்சோ தெரியாமலையும் இருக்கலாம். பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் அக்ஷதா. மனசார சொல்கிறேன், அந்த பொண்ணு நல்லா வரணும். என்ன இல்லை, திறமை இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது. அறிவை நீங்கள் யாரும் பார்த்ததில்ல, அதை நான் பார்த்துருக்கேன். அப்பா இப்போல்லாம் கோரியோ பண்ணுறது கிடையாது, ஃப்ரேம் வைக்கிறது கிடையாது. உண்மை மாஸ்டர், சொல்லி சொல்லி அக்ஷதா தான் இப்போ எல்லாமே பண்ணுறாங்க. அது ரொம்ப வியப்பாக இருந்தது. ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜென்ரேஷனை கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ சின்ன விஷயத்துல அக்ஷதாக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீங்க சொல்ல மாட்டேன். உண்மை அதுதான். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன், சிவாவும் பார்த்தாங்க. அவ்வளவு அழகாக வந்து அப்பா கிட்டேயே வந்து சில விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த விஷயத்தை அவ்வளோ ரசிக்கிறாங்க. அந்த டான்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை வெறும் வந்து ஒரு டான்ஸாக பார்க்காம ஆர்ட்டாக பார்க்குறாங்க. இந்த அகாடமி இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டாக ஆகணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர், என் கூடவே இருந்திருக்கீங்க, நாங்களும் உங்கள் கூடவே இருப்போம். உங்களை நம்பி வந்திருக்கிற நிறைய பசங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மென்டாராக இருக்கீங்க. அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ 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 ஸோ மச். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இடையூறு வந்தாலும் வெளிச்சம் போனாலும் உங்கள்கிட்ட இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து. அவர் வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் மாஸ்டர் பற்றி ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம தான்ப்பா பெருசாக பண்ணுறோம் ஒரு ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவாக நடன இயக்குனர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்களா, அதில் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும். ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துறார். 1928 2024 வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் நடன இயக்குனர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குனர்களையும் நினைவூட்டி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்யற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை ஏன் இங்க சொல்றேன்னா, ஒரு நிகழ்ச்சினா என்னதோ செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோம், 4 பேரை கூப்பிட்டோம், கை தட்டினோம், பொன்னாட போத்துறோம்னு இல்லாம அதுக்காக ஒரு 3 மாசம் உழைச்சு, ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மாசம் உழைச்சு இந்த கருப்பு கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்க பசங்க எல்லாம் அந்த 3 மாசம் தூங்கவே கிடையாது. பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தனுக்குள்ளே அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளவு உழைக்கிறாருன்னா, இப்ப இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க, இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா காரணம் என்னன்னா, அது காரணம் அவர் இந்த நடனம் மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்காக அவர் போடுற உழைப்பும் தான். அதுதான் அவர் இன்னும் இளமையாகவே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு அழகாகவே வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. நிறைய குழந்தைங்க அவங்ககிட்ட கத்துறாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கத்துக்கிறாங்க. எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோட ஒரு வழி நடத்தி எல்லாரையும் சிறந்தவங்களை ஆக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமா வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அவர் ஒட்டுமொத்த அறிவையும் நீங்க பார்க்கணும்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதான் உட்காந்துருக்காங்க, அவங்களை நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் பொண்ணை எப்படி நடத்துறாரோ, அவர் பொண்ணுகிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அவங்க ஸ்டுடியோல வர எல்லார்கிட்டையும் பழகுறாரு. அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம். நிச்சயமா உங்களை பார்த்து எப்போதும் பெருமைப்படுறோம் மாஸ்டர், பெருமைப்பட்டுட்டே இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. ஹலோ, ஹாய் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர் என்னை இன்வைட் பண்ணதில். அண்ட் நானும் மாஸ்டரும் நிறைய ஈவெண்ட் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக இப்போ 3 சாங் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ ரொம்ப பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல. ஸோ அக்ஷதா கங்க்ராச்சுலேஷன் அண்ட் மாஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி ஹாப்பி டு மூமெண்ட். யா, தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஆட தெரியாதவங்கள கூட ஆட வச்சிருவார். நம்மளுக்கு டான்ஸே வரலாம்னு பரவாயில்ல, அவங்களையும் ஆட வச்சிருவார். சமீபத்தில் பிரபு சார் வெற்றி பெற்று கூட ஒரு படம் பண்ணேன், ராஜபுத்திரன்ட்டு. அந்த படத்தில் ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணார். நான் ஃப்ரெண்டு கேட்டு தான் பண்ணேன், என்னையும் கூப்பிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக ஆட வச்சார். மறக்கவே முடியாது. ரொம்ப ஒரு நல்ல மனிதர். எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக பழகுவார்.
யாருனாலும் சரி எல்லாரையும் வந்து அரவணைச்சிப்பார். அந்தளவுக்கு ஒரு பற்றுள்ள மனிதர். இன்றைக்கி வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையிலே வந்து ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற மாணவர்களும் கற்றுக்கணும். அவர் கற்றுக்கிட்ட கலையை வந்து மற்றவங்களும் கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணுறாரு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு சாங் சொன்னாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் சாங், அந்த சாங் பிடிக்கும், இந்த சாங் பிடிக்கும்ட்டு. எனக்கு ஒரு சாங் பிடிக்கும் சார்ந்து. மச்சை கண்ணி ஒத்துக்கிச்சு, பச்சை தண்ணி பத்துக்கிச்சு, தில்லே போடு தில்லே கொஞ்சம் மண்டக்கத்தக்க. அது ஒரு மியூசிக் வேற லெவல்ல செம்ம ஃபயரா இருக்கும். அந்த பாலைவனத்தில் அடிக்கிற வெயில்ல மிரட்டி எடுத்துருப்பாரு அந்த டான்ஸை. அந்த மாதிரி டான்ஸ் சுட சுட ஐயோ அந்த டான்ஸ் வந்து இப்போ கூட விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் ஒன்று பண்ணாரு. அந்த கான்சர்ட்ல எல்லாரும் எழுந்து ஆடுறாங்க. குழந்தை குட்டி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மாமியார்ல இருந்து சாமி வரைக்கும் ஆடுறாங்க அங்க அந்த சாங்க்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாங்கை வந்து இன்னும் ஃபயரா கிரியேட் பண்றது, பவர்ஃபுல்லா கொண்டு வரல வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டரோட டாக்டர் அசிதா, அவங்க டான்ஸ்லாம் பார்ப்பேன். ஏதோ பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி இருக்கும். அவங்க ஆடவே மாட்டாங்கன்னா கை கால்லாம் அசைப்பாங்க. ஆனா அதுவே செம்ம ட்ரெண்டா இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து சென்னையிலே டாலஸ்ட் பில்டிங் இங்கே இருக்குது, எஸ்பிஆர் சிட்டி. அது எவ்வளோ உயரமாக இருக்கோ அதே மாதிரி அசிதாவும் வந்து பல உயரங்களை வந்து கடந்து வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஏஆர்எஸ் ஸ்டுடியோ, ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் அப்படியே ஸ்கூலில் வந்து பெரிய பெரிய ஸ்கூலாக ஆகணும். சென்னை ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் அமைக்கணும். இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும் மாஸ்டர். ஏன்னா இன்னும் நிறைய கிராமத்தில் நிறைய மக்கள் வந்து டான்ஸ் ஆடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் இருக்காது. ஸோ அது மாதிரி கிராமப்புறங்களே நீங்கள் ஆரம்பிக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சார். நாங்கள் இவ்வளோ நாள் போட்டு வச்ச கனவு அது வந்து எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறிச்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும். இங்கே மட்டும் தான் 3 ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லையும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. எங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வரணும் தான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. சிவம் குரூப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மெயினாக தேங்க்யூ சொல்கிறது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து அதை யோசிச்சுருக்கிறது டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்கள் கூட எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாய்ஸ். அவங்க எல்லாமே நானும் டேடியும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா. எங்கள் 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்லை. இப்போ கூட மேலே வரல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் பண்ணால் போதும், நீங்கள் பண்ணால் போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்குது. எங்கள் அப்பா எனக்காக இருக்குன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.